வெல்கம் பேக் டு பவி தி கோட் ஹீலர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம டே 6ல் இருக்கோம். இன்னைக்கான டாபிக் என்னன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தாங்க. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இதை பண்ணு, இல்லை அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இதை பண்ணு, அந்த மாதிரி சொல்கிறது தாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 5 ருபீஸ் வச்சுருக்கீங்கன்னா போய் கடைக்கு போய் குர்குரே வாங்கிட்டு வாங்க அந்த மாதிரி. அதுவே 10 ருபீஸ் இருந்தால் ஒரே பிஸ்கெட் வாங்கிட்டு வாங்க அந்த மாதிரி. இவ்வளோ 5 ரூபாய் இருந்தால் இதை பண்ணு, 10 ரூபா இருந்தால் இதை பண்ணு, அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லைங்க ஒரு கண்டிஷன் கொடுத்து. அதுதாங்க கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து 2 டைப்ஸாக இருக்குங்க. ஒன்று வந்து என்னென்னா கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட், தென் வந்து லூப்பிங். கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டில் தான் இஃப் எல்ஸ் நெஸ்டட் இஃப் அதுலேயே ஒரு 2-3 டைப்ஸ் பார்ப்போங்க. தென் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபார், வைல், டூ வைல் அதெல்லாம். லூப்பிங்னா ஒன்றும் இல்லைங்க, வந்தா போனா ரிப்பீட் அந்த மாதிரி தாங்க. ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுங்க, லூப் ஆகிட்டே இருக்கிறதாங்க லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு எண்ட் கண்டிஷன், இது வரைக்கும் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாத வரைக்கும் இதை பண்ண ஒரு விஷயத்த வந்து மறுபடியும் பண்ணிட்டே இரு அப்படின்றதாங்க லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். வாங்க நம்ம இதை ப்ரோக்ராமோடையே பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து லூப்பிங்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும், டைம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் தாங்க இப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொன்னாங்களா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம செகண்ட் வீடியோவோ தேர்ட் வீடியோவோ போடும்போதே நம்ம ஈவன் ஆர் ஆட்லேயே பார்த்துருக்கோங்க. இஃப் n02 = 0னா பிரிண்ட் ஈவன், இல்லைனா ஆடை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்போங்க. அதாவது இஃப்னா இது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்றது தாங்க. வாங்க சின்டாக்ஸ் பார்த்துடலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு இஃப் கொடுத்துட்டு நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கணுமோ அது உள்ளே கொடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பேரண்டசிஸ் கர்லி பிரேசஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னு விரும்புகிறோமோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்துடுங்க. இப்போ நான் வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்காங்க. என்னன்னா, நான் என்னென்னு டிக்ளேர் பண்ணிட்டேன்னா இன்ட்டு a = 10, இன்ட்டு b = 10, இன்ட்டு c = 30. இந்த c வந்து நம்ம பின்னாடி வர எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கலாங்க. இப்பொழுதுக்கு நம்ம ab மட்டும் பாருங்கள். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இஃப் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ப்ராக்கெட்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா a = b. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் a = b அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து அசைன் பண்ணுறதுங்க. அதாவது ஏவோட வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணு. இப்போ a = bனா a வந்து 10னா அப்போ a வந்து பியோட வேல்யூ ஸ்டோர் பண்ண, அந்த மாதிரி அசைனிங்க. ஒரு சிங்கிள் ஈக்குவல் டு போட்டா. அதுவே டபுள் ஈக்குவல் டு போட்டோம்னா கம்பேரிங்க. அதாவது ஏவும் பியும் சேம் வேல்யூ தான் இருக்கா, அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது தாங்க இந்த டபுள் ஈக்குவல் டு. ஓகேங்களா? இந்த சிங்கிள் அசைன்மெண்ட் ஈக்குவலுக்கும் இந்த கம்பேரிங் ஈக்குவல் டுக்கும் நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் இஃப் a = bனா நான் என்ன சொல்கிறேன்னா system.out.printlnல a = bன்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து என்னங்க ஆகும், இப்போ a வந்து 10 வச்சுருக்கேன், பியும் 10 தாங்க வச்சுருக்கேன். அப்போ 10ம் 10ம் ஈக்குவல் தான். அப்போ இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆயிடுச்சுங்க, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து எனக்கு a = b தாங்க பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், a = b பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம டீபக் பண்ணி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம டீபக் பாயிண்ட்டை கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். ஒரே நிமிஷம்ங்க. என்னங்க டச்சே ஆக மாட்டேங்குது. சரி ஓகேங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்பர் இங்கே. ஓகே, இங்கே வச்சாச்சு. இப்போ நம்ம டீபக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த லைன்லேருந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது இன்டர்னலாக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா இங்கே நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்க, இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெட் லைட் ஆயிருங்க. அந்த இடத்துலேருந்தே இந்த பூச்சி பட்டனை டச் பண்ணுங்க. பாருங்கள், இப்போ இங்கே வரும், ரன் ஆகிட்டுருக்கு இங்கே ஸ்டார்டிங் மெயின்ட்டு. திஸ் இஸ் தி டீபக் டூல். ஓகேங்க, இப்போ இதை வந்து ஆரோ கொடுங்க. இங்கே வந்து என்ன இருக்குங்க பாருங்கள், இந்த ஆரோ கொடுக்க தாங்க நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். இப்போ இந்த லைன் இருந்துச்சுன்ட்டு a = 10 சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ a = 10 அது வந்து 10 வந்து 1001 மாற்றிருச்சுங்க. அதாவது பைனரியாக மாற்றிருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் நைட் செகண்ட் லைன் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே வந்துருச்சாங்க. இங்கே வந்து இன்ட்டு c = 30. இங்கே இந்த லைன் வரும்போது b = 10ன்னு ஆயிடுச்சுங்களா, இங்கேயே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் வந்து இன்னொரு ஆரோ கொடுக்குறேன். இங்கே வந்து சி வந்து 13 ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆரோ கொடுப்போம். இஃப் a = bன்னு சொல்லி கேட்கணுங்க. இப்போ ஏவும் பியும், ஏ வந்து 10 பியும் 10, அப்போ இந்த கண்டிஷன்லேருந்து என்னங்க ஆயிடுச்சு, ட்ரூங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ
இப்போ வந்து அந்த இதை பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் அங்கே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம திரும்பி திரும்பி சொல்கிறது அதாங்க. கம்ப்யூட்டர் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தாங்க ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா அங்கே 10 கொடுக்கும்போது கூட நமக்கு 1001 அந்த மாதிரி வந்துருச்சுங்களா, பைனரியாக கன்வெர்ட் ஆகி. இப்போ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம இஃப் எல்ஸ் பார்க்கலாங்க. இஃப் எல்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இஃப் மாதிரியே தான், ஆனால் எல்ஸ். இஃப் இந்த கண்டிஷன் இருந்தால் இதை பண்ணுன்னு சொல்லிட்டேன், அப்போ அது இல்லைன்னா என்னங்க பண்ணுறது, அந்த தாங்க எல்ஸ். ஓகேங்களா? இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட், தென் வந்து எல்ஸு, அது இந்த கண்டிஷன் இல்லைன்னா நீ வந்து இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது தாங்க இஃப் எல்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க, நான் என்ன சொல்லிட்டேன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு பினா ஏவும் பி ஈக்குவலாக இருந்தால் என்னன்னு பிரிண்ட் பண்ணுன்னா ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு. இல்லை எல்ஸ் வந்து ஏ நாட் ஈக்குவல் டு, இந்த எக்ஸ்க்ளமேட்டரி ஆச்சரியக்குறி சிம்பிள் வந்து நாட் ஈக்குவலுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் கவர் ஆகிடுங்க. கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க. ஏ நாட் ஈக்குவல் டு பிங்க. இப்போ ஏ ஈக்குவல் டு பின்னா இதை பிரிண்ட் பண்ணி, இல்லைனா இதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே ஏவும் பி ஈக்குவலாங்க, நான் ஏவும் 10. ஓ, இப்போ நம்ம இதெல்லாம் இது பண்ணிடலாம், இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகாது. ஒரு நிமிஷம். இப்போ வந்து நான் வந்து ஏவும் 10 தாங்க கொடுத்துருக்கேன், பியும் 10 தாங்க கொடுத்துருக்கேன். அப்போ இப்போ எந்த ஸ்டேட்மெண்ட்ಗೆ எக்ஸிக்யூட் ஆகும் நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஏவோட வேல்யூ 10 தான், பியோட வேல்யூ 10 தான். யாரெல்லாம் அவுட்புட் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இல்லீகல் ஸ்டார்ட் ஆஃப் டைப் பண்ணுங்க, ஒரே நிமிஷம் இருங்க. ஐடென்டிஃபையர் எக்ஸ்பெக்டட் int a equal to 10 b equal to 10. வந்து ஒரு எரர் வந்துருச்சு, அதனால தான் என்னடா நம்ம தப்பு பண்ணோம். நான் வந்து இது இவ்வளோ இது நான் உங்களுக்கு சின்டாக்ஸ்க்காக டைப் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்தா இந்த ஒரு கேர்லி பிரேசஸ் மட்டும் கமெண்ட் லைன் பண்ணாமல் வச்சுட்டாங்க, அதனால தாங்க எரர் வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் எரர் வந்தாலும் பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்து நீங்கள் டீபக் பண்ணிடலாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்ட் ஏ ஈக்குவல் டு 25, பி வந்து 25 சொல்லிட்டேன். இப்போ இந்த கண்டிஷன் நம்ம முன்னே எக்ஸ்பிளைன் பண்ணது இதாங்க. நம்ம என்ன வரும்னு பார்க்கலாங்க, ரன் பண்ணுவோம். இப்போ வந்து A25 B25, அதனால வந்து ரெண்டும் சேம்ன்றனால ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேங்க. இப்போ நான் பிக்கு வந்து 30 கொடுக்குறேங்க. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன அவுட்புட் வரும்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். பாருங்களேன், இப்போ 25 இது 30, அப்போ என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், ஏ நாட் ஈக்குவல் டு பிங்க. அப்போ ஏ நாட் ஈக்குவல் டு பி வந்து பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இஃப்பும் இஃப் எல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நம்ம இதை கமெண்ட் லைன் பண்ணிடலாங்க. இந்த கமெண்ட் லைன் பண்ணுறதுல தாங்க ஏழ்றையே வந்துச்சு. நீங்களும் பார்த்து, நான் இங்கே நிறையா இது கமெண்ட் லைன் பண்ணுறேன்னா பார்த்து பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம முன்ன சொன்ன மாதிரியே தாங்க எல்சிஃப் லேட்டர் தாங்க பார்க்க போகிறோம். லேட்டர்னால என்னங்க, ஏனி தாங்க. அதே மாதிரி தான், இப்போ இது இருந்தால் இது பண்ணு, இது இல்லைனா இது பண்ணுன்னு சொல்லிட்டு இஃப் எல்ஸ்னால் 2 தாங்க. அதாவது இஃப்ல கொடுப்போம், இந்த கண்டிஷன் இல்லைனா இன்னொன்று பண்ணு. அதுவே நமக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எது யூஸ் பண்ணுவோம்னா எல்சிஃப் லேட்டர் தாங்க யூஸ் பண்ணுவோம். இப்போ இஃப் சின்டாக்ஸ் பார்க்கலாங்க. இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல்சி இங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்கணுங்க, மறந்துடாதீங்க. இஃப் கண்டிஷன், அதுவே இந்த கண்டிஷன் இதாச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணு. அதே மாதிரி இந்த மாதிரி மல்டிபிள் எல்சிஃப் கொடுத்துக்கலாங்க. கடைசியாக வந்து எல்ஸ் இருக்கணுங்க. எல்ஸில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாங்க. இந்த எல்சிஃப் லேட்டருக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை என்ன போட்டிருக்கேன்னா, ஃபைண்ட் தி கிரேட்டர் வேல்யூ அமாங் தி 3 நம்பர்ஸ். அதாவது 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டா அதில் கிரேட்டர் வந்து கண்டுபிடிக்கிறதாங்க பார்த்துருக்கோம். இப்போது நம்ம இதெல்லாத்தையும் வந்து கமெண்ட் லைன் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏபிசி நான் வந்து இன்ட் ஏ ஈக்குவல் டு 20, இன்ட் பி ஈக்குவல் டு 30, தென் வந்து இங்கே கூட கொடுத்துக்கலாங்க, தப்பில்லை. இன்ட்டு சி ஈக்குவல் டு 14 கொடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாங்க. இதை நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அனலைஸ் பண்ணிடலாங்க. இன்ட்டு ஏ 20 கொடுத்துருக்கேன், பி 30 கொடுத்துருக்காங்க, சி வந்து 40 கொடுத்துருக்கேன். இப்போ ஏ கிரேட்டர் தென் பியான்னு பார்க்குங்க. அதாவது ஏவும் பியும் பார்க்கும்போது ஏ பெருசா பி பெருசா அப்படின்னு சொல்லி பார்க்குங்க. இல்லைங்க, நான் இங்கே சாரிங்க, நான் என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன்னா, ஏவும் பியும் கம்பேர் பண்ணி எது கிரேட்டர் எது லெஸ், இல்லை ரெண்டுமே ஈக்குவலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஏவும் பியும் கம்பேர் பண்ணலாங்க.
இப்போ ஏ கிரேட்டர் தென் பியா, அப்போ 20 கிரேட்டர் தென் 30ங்களா? இல்லைங்க, 20 வந்து ஸ்மாலர் தாங்க, அப்போ இதுக்குள்ளே போகாதுங்க. எல்ஸ் இஃப் ஏ லெஸ் தென் பியா, ஆமாப்பா, ஏ வந்து 20, பி வந்து 30, பி தாங்க பெருசு, 30 தாங்க பெருசு, அப்போ எது தான் எக்ஸிக்யூட் ஆகுனா ஏ இஸ் லெஸ் தென் பி தாங்க எக்ஸிக்யூட் ஆகும். இது எல்ஸ் கூட போகாதுங்க. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, இப்போ இது எக்ஸிக்யூட் ஆயிருங்க. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, நம்ம சொன்ன மாதிரியே ஏ இஸ் லெஸ் தென் பின்னு வந்துருச்சு. இந்த ப்ரோக்ராமே நான் சொன்ன மாதிரி கிரேட்டர் வேல்யூ அமாங் தி 3 நம்பர்ஸ், 3 நம்பர் கொடுத்துட்டு எதுப்பா கிரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ ஏ கிரேட்டர் தென் பினா ஏ இஸ் கிரேட்டருங்க, ஓகேங்களா? இப்போ அதுவே பி கிரேட்டர் தென் சி, இல்லைங்க, 3 கிரேட்டர் நம்பர்ஸ்க்கு நம்ம எல்சிஃப் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. ஏ கிரேட்டர் தென் பி, இந்த கம்பேரிஷன் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏ பெருசா பி பெருசா இல்லை ரெண்டுமே ஈக்குவலா, அதுக்கு வந்து இந்த எல்சிஃப் லெட்டர் வந்து யூஸ் ஆகுதுங்க. தென் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாங்க. நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா, இஃப்குள்ளே இஃப் ஸ்டேட்மெண்ட், இன்னொரு இஃப் எல்ஸ் கொடுத்துக்கலாங்க. பாருங்கள் சின்டாக்ஸு, இஃப் கண்டிஷன், இஃப்பில் கண்டிஷன் கொடுக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உள்ளே போகிறேன், உள்ளே போய் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சா, ஓகே, அப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லைனா இதை எக்ஸிக்யூட் பண்ணு. இப்போ இந்த இது இஃபோடயே முடிஞ்சிச்சுங்க. இப்போது இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே போகலன்னா எல்ஸ், இதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இதுக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி இஃப் எல்ஸ் கூட கொடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம இன்டர்வியூக்கே போனால் ரவுண்ட் 1 செலக்ட் ஆகிட்டா, செலக்ட் ஆனால் உள்ளே போகிற ரவுண்ட் 2, ரவுண்ட் 2க்கு செலக்ட் ஆகிட்டியா, அப்போ போய் அங்கே ஒரு கண்டிஷன், அந்த மாதிரி நெஸ்டட் இஃப், அதாங்க நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கமெண்ட் லைன் பண்ணிடலாங்க. இப்போ இதாங்க நம்ம பார்க்குறது நெஸ்டட் இஃப். இப்போ நான் என்னென்னா ஸ்கேனரில் வந்துட்டு இன்புட், யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கிக்கிறேங்க ஸ்ட்ரிங்காக, அதை வந்து எஸ்ன்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க. இஃப் ஏ கிரேட்டர் தென் பி, அதாவது ஏ கிரேட்டர் தென் பினா இங்கே வந்து நம்ம இன்டீஜருக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, இன்ட்டு பி ஈக்குவல் டு 20ன்னு வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? இப்போது ஏ கிரேட்டர் தென் பியா, இப்போ 10 கிரேட்டர் தென் பி, பி அதாவது 10 கிரேட்டர் தென் 20ங்களா? இல்லைங்க, ஃபால்ஸ். அதுவே ஏ கிரேட்டர் தென் பி இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே போய் பார்க்கணும். இஃப் எஸ் ஈக்குவல் டு பவி, அதாவது இந்த வாங்கின அவங்க யூசர் இன்புட் பண்ண ஸ்ட்ரிங் வந்து பவின்னு இருந்துச்சுன்னா என்னன்னு பிரிண்ட் பண்ணுனா பவின்னு பிரிண்ட் பண்ணு, இல்லைனா பிரிண்ட் தி நேம் அஸ் பவின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல்ஸ், அதுவே இந்த இஃப்க்கு நேரம் எல்ஸுங்க. ஓகேங்களா? இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா என்டர் தி வேலிட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாங்க. இஃப் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், 10 கிரேட்டர் தென் 20னா ஃபால்ஸுங்க. அப்போ கண்டிப்பாக இதுக்குள்ளேயே போகாதுங்க. எதுக்குள்ளே தான் வரும்? இந்த எல்ஸ்குள்ளே வந்துட்டு என்டர் தி வேலிட் நேம் தாங்க அவுட்புட்டாக வரும். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாங்க வாங்க. என்னங்க எதுவுமே பிரிண்ட் ஆகலை? ஏன் பிரிண்ட் ஆகல? ப்ராசஸே என்ன ஸ்டாப் ஆகலைங்களே. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஓ சாரிங்க, இன்புட் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. அதுக்கு தாங்க நம்ம என்ன சொல்லணும்னா இந்த எஸ் அவுட்ல நம்ம போட்டுக்கலாங்க. சிஸ்டம் டாட் அவுட் அவுட் பிரிண்டர்ல என்டர் தி ஸ்ட்ரிங் கொடுத்துடலாங்க. நீங்களே இந்த மாதிரி சில டைம் யானைக்கும் அடிசருக்கும் சொல்லுவாங்க இல்லைங்க, அதாங்க நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம யூசர்கிட்ட ஏதாச்சும் இன்புட் வாங்கணும்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து காட்டிடலாங்க. அதாங்க ஒரு குட் ப்ராக்டிஸ். நானே பாருங்க முடிச்சுட்டு இருக்கேன். வாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு டைம் ரன் பண்ணிடலாம், இதை ஸ்டாப் கொடுத்துட்டு. இப்போ பாருங்க என்டர் தி ஸ்ட்ரிங் கேட்குது. நான் வந்துட்டு கோடுன்னு சொல்லி கொடுக்குறேங்க. இப்போ பாருங்களேன், இந்த கோடுன்னு கொடுக்குறேன், ஆனாலும் என்டர் தி வேலிட் நேம் கேட்குதுங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஏ கிரேட்டர் தென் பி எல்லாம் செக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் தாங்க இதுக்கு இங்கேயே வரும். நீங்கள் வந்து என்ன நினச்சக்கூடாதுன்னா இங்கே எஸ் ஈக்குவல் டு பவின்னு கொடுத்துருக்காங்க, கோடுன்னு கொடுத்துருக்கோம், அதனால தான் இதுக்குள்ளே போகலப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இங்கே எஸ் ஈக்குவல் டு பவின் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ளே இங்கே வந்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா எதை தான் பிரிண்ட் ஆகுனா பிரிண்ட் தி நேம் அஸ் பவின் தாங்க வரும். இப்போ பாருங்களேன், இங்கே வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம இங்கே வேல்யூ கொடுத்துக்கலாம்.
இது ஒரு 100 கொடுத்துக்கலாம், இது ஒரு 20. அப்போ ஏ கிரேட்டர் தென் பினா கண்டிப்பாக இந்த கண்டிஷன் ட்ரூ தாங்க. இப்போ வந்து நம்ம கோடுன்னு கொடுத்து பார்க்கலாம். அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது தாங்க இந்த பிரிண்ட் தி நேம் அஸ் பவின் தாங்க எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்துட்டு நான் கோட் கொடுக்குறேன் பாருங்க. நான் சொன்ன மாதிரி பிரிண்ட் தி நேம் அஸ் பவின். இந்த கண்டிஷன் செக் பண்ணி இதுக்குள்ளே வருது. இது ட்ரூவாக இருந்தால் இது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா இது எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வரலப்பா, இந்த கண்டிஷனே கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இதுக்கு தாங்க வரும். இப்போ வந்து உங்களுக்கு நெஸ்டட் இஃப்பும் புரிஞ்சிருக்கோங்க. இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம ஃபார் லூப் போகலாங்க, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் போகலாம். ஃபார் லூப்னா என்னங்க? இருங்க ஒரு நிமிஷம் இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்க, ஃபார் லூப் என்னன்னு பார்க்கலாம். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்னன்னா, இதாங்க ஃபாரு, இது கீவேர்டுங்க. அந்த ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இனிஷியலைசேஷன், அதாவது நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த செமிகோலன் கண்டிஷன் கொடுக்கணும். இந்த கண்டிஷன் வரைக்கும் இதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்றது கண்டிஷன் கொடுக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் ஆகுங்க. லூப்புனாலே என்னங்க, ரிப்பீட் ஆகிறது தாங்க. அப்போ இன்னொரு வேல்யூ ரிப்பீட் ஆகும்போது ஒன்றா இன்க்ரீஸ் ஆகணும், இல்லைனா டிக்ரீஸ் ஆகணும். அதுக்கு தாங்க இந்த லூப்பிங். ஓகேங்களா? இது அப்புறமா உள்ள ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த இது பாருங்க, இதை நம்ம கமெண்ட்ல ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 1, வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு யாருக்கும் இந்த டவுட் இல்லைங்களா, ஏன் தான் நம்ம லூப்பிங்க்கு போகிறோன்ட்டு? எதுக்கு போகிறோம்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு டைம்னா பிரிண்ட் பண்ணிடலாங்க. ஒரு 10 டைம் 20 டைம்னா கூட நம்ம என்னென்னா காப்பி பண்ணி கூட போட்டுடலாங்க. அதுவே ஒரு 100 டைம்ஸ் 1000 10,000 இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் டைம்ஸ் போகும்போது என்னங்க பண்ண முடியும்? ஒவ்வொரு டைமும் காப்பி பண்ணி போட்டுட்டு இருக்க முடியுங்களா? அப்படி போட்டோம்னா கோடும் வந்து நிறைய, அது வந்து ஆப்டிமலாக இருக்காதுங்க. கோடும் நிறையா லைன்ஸ் போயிருங்க. இப்போது அதுக்கு தாங்க நம்ம லூப்பிங்க்கு வந்து வரோம். என்னன்னா, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபார் இன்ட், அதாவது நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணும்போதே டேட்டா டைப்போட தாங்க பண்ணணும். இன்ட் I ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட்டு வந்து நான் ஐயோட வேல்யூவை 1ஆக வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? தென் வந்து I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, அதாவது I வந்து 5க்கு ஈக்குவலாக இருக்க வரைக்கும். ஓகேங்களா? தென் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் வந்து ஐயை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து I வந்து 1ன்னு வருங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷனை 1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ங்களா? ஆமாம். ஓகேங்களா? அப்போ வந்து இதுக்குள்ளே போயிடும். இங்கே வந்து இந்த 1 பிரிண்ட், ஐயை தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோங்க. I பிரிண்ட் ஆகிடும், அதாவது 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வருங்க, இப்போ நம்ம இங்கே I பிரிண்ட் ஆகிட்டு இங்கே இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இருக்கு இல்லைங்க, அதை பார்க்கும். இப்போ I ப்ளஸ் ப்ளஸ் சொன்னதுனால 1 இன்க்ரிமெண்ட் ஆகுங்க. அப்போ 1 இருக்குது, அப்போ என்னவாகுங்க, 2 ஆகுங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே இந்த இடத்துல 2 இருக்குது. இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறோம். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா கண்டிப்பாக ட்ரூ தாங்க. இப்போ இந்த I எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ 2ங்க, 2 முடிஞ்சாட்டி இப்போ இந்த I ப்ளஸ் ப்ளஸ், அப்போ இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 3ங்க. 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா கண்டிப்பாக 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தாங்க. அப்போ 3 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து I இன்க்ரீஸ் பண்ணுறோம், 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா ட்ரூங்க. இப்போ 4 வந்து பிரிண்ட் ஆகும். தென் வந்து மறுபடியும் 4 இன்க்ரிமெண்ட் பண்ணால் 5ங்க. 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா 5 ஈக்குவல் டு 5. ஓகேங்க, இப்போ ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து 5 பிரிண்ட் ஆயிருங்க. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்போ 6 ஆகும்போது 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா கண்டிப்பாக ஃபால்ஸுங்க. அப்போ இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆயிருங்க. இப்போ ஏன் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியுங்க. நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன், 1 நான் ஹலோ வேர்ல்டு இங்கே பிரிண்ட் பண்ணது வந்துருக்குங்க. லூப்பில் வந்து கொடுத்தது 1 2 3 4 5. ஓகேங்களா? பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நான் அதுவே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுத்தேன்னா 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுங்க. உங்களுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கும் லெஸ் தென்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேங்க. I லெஸ் தென் 10னா 9 வரைக்கும் தாங்க எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10னா ஈக்குவல் டு 10னா 10 வரைக்கும், ஈக்குவல் டுக்கு என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும். இப்போ பாருங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுக்கும், 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது. அதுவே நான் இந்த ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணுறேன், 9 வரைக்கும் தாங்க எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்க, 9 வரைக்கும் தான் இருக்கு. புரிஞ்சுதாங்களா உங்களுக்கு? இதாங்க ஃபார் லூப்பு. தென் வந்து நம்ம வைல் லூப்னா என்னன்னு பார்க்கலாங்க. வைல் லூப்போட சின்டாக்ஸ் என்னன்னா, வைல் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த கண்டிஷன் வந்து உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் உள்ள என்ன கொடுத்துருக்கோன்னா அது பண்ணு அப்படின்ற மாதிரி தாங்க. இதை வந்து நம்ம என்ட்ரி கண்ட்ரோல் லூப்புன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு சொல்லி நம்ம டூ வைல் பார்த்துட்டு அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாங்க. இப்போ நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, நிமிஷங்க, இதை நம்ம கமெண்ட் லைன் பண்ணிடலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்கேன்னா,
இன்ட் num1 ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்கேன். num2 வந்து 25. while num1 லெஸ் தென் num2வா இருக்க வரைக்கும், அதாவது வந்து லெஸ் தென் num2வா இருக்க வரைக்கும் என்னன்னு பிரிண்ட் பண்ணுன்னா num1 பிரிண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் num1 இங்கே வந்து ப்ராக்கெட் போடணும். ஓகே, num1 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடு. அதாவது ப்ளஸ் ப்ளஸ் தான் இன்க்ரிமெண்ட்டுங்க. அதுவே இங்கே மைனஸ் மைனஸ் போனால் டிக்ரிமெண்ட், அதாவது -1 பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இதை வந்து டீபக் பாயிண்டர் இங்கே வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பூச்சி சிம்பிளை தொட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஆரோவை கொடுக்குறேன். num1 வந்து 20பா அசைன் ஆயிடுச்சுங்களா? தென் வந்து num2 வந்து 25பா. நெக்ஸ்ட் வந்து while num1 லெஸ் தென் num2னா num1 வந்து கண்டிப்பாக லெஸ் தென் 20 லெஸ் தென் 25னா கண்டிப்பாக 25 தாங்க பெருசு. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ num1 பிரிண்ட் பண்ணு. நம்மளோட வேல்யூ என்னங்க இங்கே 20ங்க. அப்போ 20 பிரிண்ட் பண்ணிவிட்டு num1 இன்க்ரிமெண்ட் ஆகிடுங்க. நம்ம இன்னொருக்கா இந்த ஆரோ கொடுக்கலாம். பாருங்க, இங்கே num1 வந்து 20 பிரிண்ட் ஆயிருக்கும். தென் வந்து num1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஏன்டா 20 இருக்குது அப்படின்னா, இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இருக்குங்க. அது வந்து நம்ம தனி மாடியூலில் பார்க்கலாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல num1 வந்து 20, அதாவது என்னன்னா இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுங்க. போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா இப்போ வந்து இந்த இடத்துல டேரெக்டாக வேல்யூ அசைன் ஆகாதுங்க. நம்ம மறுபடியும் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் இந்த வேல்யூ வந்து 21 எடுத்துக்கும். இங்கே பாருங்களேன், இப்போ num1 வந்து 20யாக இருக்குங்க. நம்ம அதுவே இன்னொரு ஏரா கொடுத்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா num1 21. இந்த இடத்துல வந்து டேரெக்டாக நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறோமோ அப்போ வந்து அதோட ப்ரீவியஸ் வேல்யூவாக தாங்க இருக்கும். அப்புறமா தான் இன்க்ரிமெண்ட் நெக்ஸ்ட் எங்கே அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல தாங்க நம்ம அதோட சேஞ்சஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல num1 21 ஆயிடுச்சுங்க. num2 25. இப்போ 21 லெஸ் தென் 25 ஆங்க. ஆமாம், ட்ரூ. இங்கே காட்டிடுச்சுங்களா? ட்ரூ. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? num1 பிரிண்ட் பண்ணுப்பா. 21 பிரிண்ட் ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து num1 இங்கே 21 தான் இருக்கும். நெக்ஸ்ட் அங்கே 22 போகுது. 22 லெஸ் தென் 25னா ட்ரூ தான்ப்பா. num1 எக்ஸிக்யூட் பண்ணு. 22 வந்துருச்சு. தென் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். தென் 23 ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் பார்க்குது ட்ரூ தாங்க. நெக்ஸ்ட்டு 23 எக்ஸிக்யூட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகுது 24. இந்த கண்டிஷன் ட்ரூ. 24 எக்ஸிக்யூட் ஆகும். 24 வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 25 ஆகும். 25 லெஸ் தேன் 25யா? இல்லை, தவறு, ஃபால்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆயிருங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து அவுட்புட் பார்த்துடலாங்க. இப்போ என்ன இருக்குன்னா, நம்ம 20லேருந்து ஆரம்பித்தோங்களா? இப்போ 20, 21, 22, 23, 24 பிரிண்ட் ஆயிருக்குங்க. 25 வரும்போது நமக்கு கண்டிஷன் டெர்மினேட் ஆயிருச்சுங்க. அப்போ அந்த 25 பிரிண்ட் ஆகலைங்க. ஓகேங்களா? இப்போ while புரிஞ்சிருக்குங்களா? இப்போ நம்ம இது ஏன் நம்ம என்ட்ரி கண்ட்ரோல் லூப்புன்னு சொன்னோன்னா, இது வந்து உள்ளே வரும்போதே இந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் உள்ளே போய் இதை எக்ஸிக்யூட் பண்ணு. இதெல்லாம் இருந்தால் தான்ப்பா நீ உள்ளே வரணும். ஓகேவா? அந்த மாதிரி சொல்கிறதாங்க while. நம்ம நெக்ஸ்ட் டூ வைல்னா ஒன்று பார்க்கலாங்க. டூ வைலுக்கும் வைலுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தாங்க. அது வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப், இது வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்புங்க. இந்த டூ வைலோட சின்டாக்ஸ் பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிருங்க. டூ ஸ்டேட்மெண்ட், வைல் கண்டிஷன். ஃபஸ்ட்டு நீ கண்டிஷன் செக் பண்ணுறியோ இல்லையோ, எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு நான் என்னென்ன சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிடு. ரெண்டாவது டைம் வரும்போது நீ இந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணி அப்புறமா நீ உள்ளே விட்டா விடு, இல்லைனா விட்டுரு. அந்த மாதிரி சொல்கிறது தாங்க டூ வைல். ஓகேங்களா? அதனால தான் இது வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். அதாவது ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகும்போது தான், அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இந்த பிளாக் முடியும் போது தான் இன்னொரு டைம் கண்டிஷன் செக் பண்ணுதுங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்ட்ரி கண்ட்ரோல் லூப் வந்து அது வந்து 0 ஆர் ஒரு டைமாச்சும் எக்ஸிக்யூட் ஆகாமையும் போகலாங்க. ஏன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதாங்க அது எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் டூ வைல் லூப் வந்து கண்டிப்பாக அந்த கண்டிஷன் நீ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் பண்ணலனாலும் அது வந்து ஒரு டைம் ஆச்சு எக்ஸிக்யூட் ஆகிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். இருங்க ஒரு நிமிஷம், இது கமாண்ட் லைன் பண்ணிக்கலாம். இந்த கமாண்ட் லைன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஓகேங்க, இங்கே என்னப்பா ரெட் லைட் தெரியுது? ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. வாங்க, இப்போ நான் இதை வந்து இது ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, என்ன சொல்லியிருக்கோன்னா இன்ட் num1 ஈக்குவல் டு 20, n2 வந்து 25. டூ num1, அதாவது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல num1 பிரிண்ட் பண்ணு. தென் வந்து num1 இல்லைங்க, n1. சாரி, நம்ம இதை சேஞ்ச் பண்ணிடலாம். வெயிட் அ மினிட், எனக்காக n1 லெஸ் தேன் n2.
ஓகேங்களா? ஏதாச்சும் உங்களுக்கு ரெட் கலர் எரிஞ்சிச்சுனாலே அங்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்குடா, உனக்கு காத்து இருக்குடான்னு நினச்சிக்கோங்க. இப்போ டூ இதை வந்து நீ இந்த கண்டிஷன் செக் பண்ணதுமே இதை செஞ்சு டூ ஓகேங்களா? அப்போ இங்கே N1 வந்து ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் ஆயிருங்க, 20 பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து N1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல 21 ஆகிடும். இப்போ 21 லெஸ் தென் 25னா ட்ரூங்க. அப்புறமா தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். இதே நம்ம டீபக் பாயிண்ட் ரைஸ் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் எது வேணாலும் இந்த உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து எப்படி இதாக எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கணும்னா இந்த ரெட் பல்பை தொட்டுட்டு இந்த பூச்சி பட்டனை மறக்காம தொட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ரன் ஆகுதுங்க. இந்த ஆரோ இருக்கு இல்லைங்க, இதை தொடணுங்க. ஓகேங்களா? இப்போ N1 வந்து 20ங்க. பார்த்தீங்களா? N1 20 ஆயிடுச்சு. தென் வந்து N2 வந்து 25. இப்போ இந்த டூன் சொன்னனால இது வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பிரிண்ட்ல இந்த 20 வந்து பிரிண்ட் ஆயிருங்க. ஓகேங்களா? தென் வந்து இந்த இடத்துல அதாங்க முன்ன சொன்ன மாதிரி இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ N1 20 தான் இருக்கு. ஆனால் இங்கே வந்து 21 ஆயிருங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா 21 ஆயிடுச்சு. இப்போ 21 லெஸ் தென் 25னா ட்ரூங்க. அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகுங்க. ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா மறுபடியும் இங்கே வந்துருங்க. இப்போ வந்து 21 எக்ஸிக்யூட் ஆகும். தென் வந்து 22 ஆகுங்க. இதே மாதிரி இந்த கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து 22 பிரிண்ட் ஆகும். N1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ 23 லெஸ் தென் 25னா ட்ரூங்க. நெக்ஸ்ட் வந்து N1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து 24 ஆகுது. 24 லெஸ் தென் 25னா ட்ரூங்க. இப்போ 24 பிரிண்ட் ஆகிடும். N1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ 25 ஆயிருமாங்களா இந்த இடத்துல? அப்போது இந்த இடத்துல N1 25 N2 25 இது லெஸ் தென் 25யா இல்லை. அப்போ இந்த இடத்துல டெர்மினேட் ஆகிடுதுங்க. அதாங்க டூ வைல். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கான அவுட்புட் என்னங்க இருக்கும்? இப்போ 20லேருந்து 24 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்குங்க. வெயிட் பண்ணுங்கள், இன்னொருக்கா செக் பண்ணிக்கலாம். பாருங்க, 20லேருந்து 24 வரைக்கும் பிரிண்ட் ஆகுங்க. இப்போ உங்களுக்கு இஃப் எல்ஸ் அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், லூப்பிங்க்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்துச்சா இல்லைங்களா? எனக்கு தெரிலங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஃபார் லூப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வைல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த எந்த ப்ராப்ளம்க்கு என்னாலும் நீங்கள் எந்த லூப்பிங் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் பேசிக்காக எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டெர்மினேஷன் வந்து இந்த கண்டிஷன் இது வரைக்கும் தாண்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து நீங்கள் ஃபார் லூப் போகலாங்க. உங்களுக்கு வந்து எண்டிங், அதாவது டெர்மினேட் கண்டிஷன், இந்த கண்டிஷன் இருக்கு இல்லைங்க, இந்த டெர்மினேட் கண்டிஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபார் லூப்க்கு போகலாங்க. உங்களுக்கு எந்த கண்டிஷனில் டெர்மினேட் ஆகும்னு தெரிலன்னா அப்போ வந்து நீங்கள் வைலுக்கு போய்க்கலாங்க. இவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ டூ வைல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தாங்க கண்டிஷன் செக் பண்ணும். இதெல்லாம் பேசிக்குங்க. எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னா என்ன, என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னா என்ன, டூ வைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எப்போ நம்ம ஃபார் லூப் போகணும், எப்போ வந்து நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்லாம் முடிச்சிட்டோங்க. ஆப்ரேட்டர்ஸும் உங்களுக்கு பேசிக்கலாக தெரியுங்க. சின்டாக்ஸும் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும், எப்படி இன்புட் வாங்கணும், எப்படி அவுட்புட் கொடுக்கணும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சிச்சுங்க. இனிமேல் வந்து நான் அசைன்மெண்ட் கொடுக்குறேங்க. இன்றைக்கான அசைன்மெண்ட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து அந்த ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்டோட சொல்யூஷன் வந்து போஸ்ட் பண்ணுறேங்க. நீங்களும் வந்து சைட் பை சைடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் இவ்வளோ நாள் அசைன்மெண்ட் கொடுக்காத காரணமே இந்த பேசிக்லாம் இந்த லூப்பிங் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உங்களுக்கு கொடுத்தாதான் உங்களுக்கும் புரியும். இல்லைனா வந்து ரொம்ப லேக் ஆகிடுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு தாங்க கொடுக்கல. இனிமேல் அசைன்மெண்ட்ஸ் வருங்க, நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸில் வந்து பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். நம்ம டெய்லி சொல்கிறது தான். நிறையா பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் நல்லா இருக்க மாதிரி, நீங்களும் நான் சொல்லித்தந்து நீங்களும் இதாகிற மாதிரி, நீங்களும் க்ரோ ஆகுற மாதிரி நாங்களும் க்ரோ ஆகுறோங்க. அதனால் உங்களோட பிளெஸ்ஸிங் இருந்தாங்க தாங்க அதெல்லாம் நடக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு இதை சர்ச் பண்ணும்போது வியூஸாக போகுங்க. அப்போ தாங்க அவங்களும் வந்து அதை பார்த்து கற்றுப்பாங்க. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, see you.